ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது எங்கே அப்படின்னா ஹோலி ட்ரினிட்டி கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு. இது ஒரு ஸ்டேடியம் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே விளையாடுவோம். கோல் போஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள கேம்ஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். கிரிக்கெட்னாலும் சரி, ஃபுட்பால்னாலும் சரி, வாலிபால் எல்லாத்துக்குமே தனித்தனியான இடங்கள் உண்டு. வாலிபால் நெட்லாம் அங்கே உண்டு. இது தவிர இங்கே வந்து வாரம் வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமையில் டோர்னமெண்ட் ஏதாவது நடக்கும். மற்ற நாட்கள்லாம் பையங்க விளையாடுவாங்க. ஸ்ட்ரென்த் நிறையா இருக்காது. இது வந்து ஒரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமானது, ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த இடத்துல வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. விளையாடி முடித்தோடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கூட கிரிக்கெட் விளையாடிட்டு கிடக்குறாங்க. அதில் பாருங்கள், அங்கே பவுலிங் பண்ணுறாங்க, இங்கே சுற்றி ஃபீல்டர்ஸ் நிற்காங்க. இப்போ எந்த ஊருக்கெல்லாம் மேட்ச் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இது என்னோடய விசேஷத்தை நான் சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் ஒரே முள் செடிகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஏன்னா இப்போ உள்ள பையங்க ஃபீல்டில் போய் விளையாடுறத விட செல்லுலேயே விளையாடிட்டு போயிடுறாங்க. அதனால் இங்கே வந்து இது அதிகமாக பயன்பாடு இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கிணறு முந்திலாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த கிணத்துல கை எட்டுற அளவுக்கு தண்ணி கிடந்தா பாருங்கள், பக்கத்துலேயே கிடக்கு. ஆனால் பயங்கர ஆழம், ரொம்ப ஆழம், பள்ளிக்கூடத்துக்குரியது. இதில் வந்து நிறைய பேர் துணி துணிச்சு குளிக்கிறது வழக்கம். மழை காலத்தில் ஃபுல்லாக வந்துடும். நாங்கள் இதிலேருந்து உள்ளே விழுந்தே குளிக்கிறது வழக்கம். இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து நல்லா நீச்சல் அடித்து குளிப்போம். உடம்புக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வந்து எங்களுக்கு மற்ற கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, வாலிபால் அது இதுன்னு விளையாடுறதுக்கு எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே பெரிய டேங்க்கு, ஊருக்கு இதுதான் சப்ளை பண்ணும். ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ணுற டேங்க் ஒன்று இருக்குது. இப்போ இந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜான், இமானுவேல் ஜான், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆள். கொஞ்சம் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவர்கிட்ட ஒரு சின்ன பேட்டி பேசிக்கிடுவோம். ஜான், அந்த பக்கம் சைமன், ரெண்டு பேருமே என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ஜான், இந்த கிரவுண்டு ஒய்யாங்குடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எங்கள் ஊரில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் விளாட்றதுக்கு அவ்வளோ இடம் இல்லை. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஒய்யாங்குடியில் இருக்கிறதுனால இங்கே வந்தோம். கிரவுண்டில் விளாட்றதுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பேட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நிற்கிறவர் யாருன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், மிஸ்டர் சைமன். அதிகமாக எங்கள் ஊருக்கும் ஒய்யான்குடிக்கும் புதுக்குடிக்கும் நெருங்கிய ரிலேஷன் நிறையா உண்டு. ரெண்டு வாலிபர்களும் ரொம்ப ஐக்கியமாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒன்றா இது பண்ணுறது வழக்கம். சைமன், வீட்டிலலாம் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கு. தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எப்படி பேட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ ரன் எடுத்துருக்கீங்க? எவ்வளோன்னு அவருக்கே தெரில. ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காராம், 50 அடிச்சிருக்காரு. அப்படியா? ரைட்டு. இப்போ தான் உள்ளே இறங்கியிருக்காரு. அடுத்த ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இவர் ஆள் சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆள். என்னுடைய மருமகன் ஜெனிஃப். இவரை பற்றி ஊரில், அதாவது ஆள் பார்க்க தான் இப்படி இருப்பார், ஆனால் மிக 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 துடிப்பான ஆள் ஜெனிஃப். பாடுறதுலையும் சரி, கீபோர்டு வாசிக்கிறதுலையும் சரி, யார்கிட்டையும் பழகிறதுலையும் சரி, நல்லா டான்ஸ் ஆடுவார். எல்லாத்துலேயும் ரொம்ப டேலண்டான சர்வகலா வல்லவரும் அந்த ஜெனிஃபு. ஒய்யாங்குடிக்குள்ள ஆட வந்தது மாமா வீட்டுக்கு வரலையே, இனிமே வருவியா? சரி வாங்க. எப்படி ஒய்யாவில் ஆடுறது நல்லா இருக்குதா? சந்தோஷமா இருக்கும். முடிய கொஞ்சம் வெட்டினானே, இன்னைக்கு வெட்டிடுவியா? கோடு போட்டு வெட்டணுமா சாதாரணமாக வெட்டணுமா? ஏன் கோடு போட்டு வெட்டினா பள்ளிக்கூடத்தில் சத்தம் போடுறாங்களா? அப்படியா? நீ தான் எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக நிற்பால. சரி, ஏசுவாங்களோ? சரி, நல்லது. எல்லார்ட்டையும் நல்லா பேட்டி கண்டாச்சு. இந்த கிரவுண்டு நல்லா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்க. நீங்கள் இதுக்கு எங்களுக்கு ஒய்யாங்குடி வாலிபர்களை தொடர்பு கொண்டா நல்லா மேட்ச் அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அந்யோன்யம் ஐக்கியமும் நமக்கு உண்டாகும். தேங்க்யூ.